வெண்டர் சீரிஸை ஃபுல்லா பார்த்த ஒரு ஆள் இருந்தா கண்டிப்பா இந்த பர்சனை தெரிஞ்சிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த பர்சனை ஒரே ஒரு எபிசோட்ல மட்டும்தான் காமிச்சிருப்பாங்க. ஆனா இவங்கள பத்தி ஏகப்பட்ட டவுட்ஸ் எல்லாரும் மைண்டுக்குள்ளேயே இருக்கும். யாரை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு பாக்குறீங்களா? பென்டன்ல பிஸி பாக்ஸ் அப்படின்னு சொல்ல போற ஒரே ஒரு எபிசோட்ல வந்த நம்ம நால்ஜியன்ஸ் பத்தி தான். இவங்க யாரு, இவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க, இவங்களுடைய பவர்ஸ்லாம் என்ன, அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்களுடைய டிஎன்ஏ பென்னோடைய ஆம்னிட்ரிக்ஸ்ல இருக்கா, ஏலியன் எக்ஸை விட இவங்க பவர்ஃபுல்லா இல்ல அவங்களோட இவங்க பவர் கம்மியா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட டவுட்ஸ் எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். அந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் இந்த ஒரே வீடியோல கிளியர் பண்ணிடலாம். வீடியோக்குள்ள போலாமா? இந்த நால்ஜீனியன்ஸ் அப்படின்றது யாருன்னு பார்த்தோம்னா இவங்க ஒரு இன்டர் டைமென்ஷனல் ஏலியன் ஸ்பீஷிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களை பார்க்கறதுக்கு ஒரு செமி ஹியூமனாய்டு எனர்ஜி பீயிங் மாதிரி தான் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்ம குவென் கிட்ட இருக்க ஆண்ட்ராய்ட் பவர் இருக்குல்ல, அது எப்படி ஒரு எனர்ஜி பீயிங்கோ அதே மாதிரி இவங்களும் ஒரு எனர்ஜி பீயிங் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்களுடைய ஃபார்ம் அந்த கலரை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ப்ளூயிஷ் ஒயிட் மாதிரி இருக்கும், ஃப்ளேம் மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுடைய வயசு என்ன அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸா இவங்க உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும், அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு 26 டைமென்ஷனை பார்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் மேலே ஒரு விஷயம் இருக்கு. இவங்க டைமென்ஷன் டு டைமென்ஷன் லைட் வேகத்துல ஸ்பீடா டிராவல் பண்ணுவாங்க. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாங்களோ. இவங்களை காட்டினது ஒரு எபிசோட்ல இவங்க ஒரு சின்ன டப்பாவை தேடி வந்திருப்பாங்க. அந்த டப்பா என்ன அப்படின்னா நால்ஜியன் டிஸ்ட்ரக்டர் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு பொட்டி மாதிரி இருக்கும். அதை தேடி தான் வந்திருப்பாங்க. சின்னதா ஒரு கியூப். அந்த கியூப் கிட்ட இந்த பவர் என்னன்னா பென்னு தெரியாதனமா அது கிட்ட போயிட்டு டச் பண்ணிருப்பாரு. அதை டச் பண்ணதுக்கு அப்புறமா பென்னோட டிரான்ஸ்ஃபார்ம் அதை அப்படியே காப்பி பண்ணிருக்கோம். பென் ஏதாவது ஒரு ஏலியனா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணா அது அப்படியே ஏலியனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஃபார் சரி பென்னோட பவர்ஸ் எல்லாம் காப்பி பண்ணான்னு பார்த்தோம்னா இல்ல, குவென்னுக்கு இவனோட பவர்ஸையும் காப்பி பண்ணிருப்பான். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட அவங்கள போட்டு பொல பொலன்னு பொழந்துகிட்டு இருப்பான். எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பென் லாப்ஸ்டரா மாதிரி இதோட வீக்னஸை கண்டுபிடிச்சு எப்படியோ அதை டிஃபீட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனா இவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு டிஃபீட் பண்ணாங்களே ஒரு சின்ன கியூப், அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நால்ஜியன்ஸ் இருக்காங்களே அவங்களுடைய குழந்தை விளையாடுற ஒரு பொம்மையா. அந்த ஒரு பொம்மையை சமாளிக்கிறதுக்கே 3 பேருக்கு 20 நிமிஷத்துக்கு மேல தேவைப்பட்டிருக்கு. அப்போ அவங்க கிட்ட இன்னும் எவ்வளவு டெக்னாலஜிஸ் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா நம்ம ஆம்னிட்ரிக்ஸ் இருக்குல்ல, பென் யூஸ் பண்ற ஆம்னிட்ரிக்ஸ், அது ஏலியன் டெக்னாலஜியோட லெவல் 20th டிவைஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது 20th லெவல்ல இருக்க மாதிரி ஒரு டிவைஸ். ஆனா அந்த நால்ஜியன் டிஸ்ட்ரக்டர் இருக்கு இல்லையா, அது ஏலியன் டெக்னாலஜி லெவல் 20க்கும் மேல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அந்த சின்ன பொம்மையை ஆம்னிட்ரிக்ஸோட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். ஓகே, அடுத்து எல்லாருக்கும் இருக்க ஒரு டவுட், இந்த ஏலியனோட டிஎன்ஏ பென்னோட ஆம்னிட்ரிக்ஸ்ல இருக்குமா அப்படின்னு. சீரியஸ்லியும் சரி கிரியேட்டர்ஸும் சரி எங்கேயுமே இதை ஓப்பனா மென்ஷன் பண்ணல. இதுக்கான எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை. மேபி இருக்க சான்சஸ் இருக்கு. ஏன்னா பென்னோட ஆம்னிட்ரிக்ஸ் புதுசா ஏதாவது ஒரு ஏலியனை பார்த்தா அதோட டிஎன்ஏவை ஸ்கேன் பண்ணும். ஆனா இந்த ஏலியனை ஸ்கேன் பண்ணல. ஸ்கேன் பண்ணாத ஏலியன்ஸ்ல ஆல்ரெடி ஆம்னிட்ரிக்ஸ்ல இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரீசன் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது பென்னோட ஆம்னிட்ரிக்ஸ்ல இந்த ஏலியனோட டிஎன்ஏ இருந்திருக்கலாம். இதுவுமே என்னோட தியரி தான், அபிஷியலா எங்கேயும் மென்ஷன் ஆகல. அண்ட் எல்லாருக்கும் கடைசியா இருக்க ஒரு பெரிய கொஸ்டின், ஏலியன் எக்ஸை விட இந்த ஏலியன் பவர்ஃபுல்லா? பென்டன் சீரீஸ்ல நமக்கு இது வரைக்கும் சொன்ன விஷயம் என்னன்னா இது வரைக்கும் காமிச்ச எல்லா ஏலியன் ஸ்பீஷஸ்லயுமே ஏலியன் எக்ஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்ட்டு. ஏலியன் எக்ஸை விடவும் 2-3 பவர்ஃபுல்லான ஏலியன்ஸ் பென்னோட ஆம்னிட்ரிக்ஸ்ல இருக்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனா இது வரைக்கும் ஷோ பண்ணதுல ஏலியன் எக்ஸ் தான் பவர்ஃபுல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சீரீஸ் வைஸ் பார்த்தோம்னா இந்த ஏலியனை நமக்கு ஷோ பண்ணிட்டாங்க. ஸோ இது ஏலியன் எக்ஸை விட பவர்ஃபுல்லா இல்லாததுக்கு சான்சஸ் இருக்கு. அதை நம்மளால கன்ஃபார்மா இன்னும் சொல்ல முடியல. ஏன்னா நால்ஜியன்ஸோட பவர்ஸும் ஏலியன் எக்ஸோட பவர்ஸும் என்ன அப்படின்றது நமக்கு ஃபுல்லா தெரியாது. இந்த ஏலியன் எக்ஸை விட பவர்ஃபுல்லா இருக்குமா இருக்காதா அப்படின்னு உங்களுடைய கேஸ் என்ன அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் இதே மாதிரியே மோர் பென்டன் வீடியோஸ்க்கு மறக்காம ஃபாலோ பண்றீங்க.